தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றின் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பவானி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பல்வேறு அமைப்பினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் காகித அட்டை ஆலைகள், சாய தொழிற்சாலைகள் ஆகியவற்றிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பவானி ஆற்றில் கலப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் டிடி மருத்துவக் கல்லூரியில் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அங்கு படித்த மாணவர்கள் ஆளுநர் மாளிகை முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை வேறு கல்லூரியில் சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநரிடம் அவர்கள் மனு கொடுக்கவும் முயற்சி செய்தனர். இதற்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் மாணவர்களை கைது செய்தனர். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்துமாறு பிரதமரை முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், கர்நாடக மாநிலம் மெகதாதுவில் நீர்மின் நிலையம் அமைக்க முடிவு செய்துள்ள அம்மாநில அரசு இதற்காக காவிரியின் குறுக்கே 3 தடுப்பணைகள் கட்ட திட்டமிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். குமரி மாவட்டத்தில் சாலைகள் சீரமைக்கப்படாததை கண்டித்தும் புலிகள் சரணாலயம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தக்கலையில் போராட்டம் நடத்திய அவர்கள் பின்னர் திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலிலும் ஈடுபட்டனர். சென்னையிலிருந்து கோவைக்கு பேருந்தில் சென்ற பயணியிடம் இருந்து கணக்கில் வராத 59 லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பேருந்தில் பணத்தை கொண்டு வந்த பயணி அபுபக்கரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். வேலூரில் பில்டர் பட் சாலையில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுக்கடைக்கு வருபவர்கள் பெண்களை தொந்தரவு செய்வதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். திமுக ஆட்சியின் போது கட்டப்பட்ட தலைமைச் செயலக கட்டடத்தை பயன்படுத்துவது குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்ற காழ்ப்புணர்வோடு ஒவ்வொரு திட்டத்தையும் நிறுத்துவது சரியல்ல என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பொய்க்கரைப்பட்டி அருகே உள்ள ரசாயன ஆலையை மூடக்கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆலையால் நிலத்தடி நீரில் பொட்டாசியம் அதிகமாக கலப்பதாக கூறிய அவர்கள் இதனால் பெண்களுக்கு கர்ப்பப்பைகளை அகற்றும் நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கிய தனியார் விமானத்தின் சக்கரம் பொருத்தப்பட்டிருந்த பகுதியில் புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை விரைந்து அணைத்தனர். அந்த விமானத்திலிருந்த 67 பயணிகளும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் நிலத்தடி நீரில் கச்சா எண்ணெய் கலந்தது தொடர்பான வழக்கில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கவில்லை என்று நீதிபதி தெரிவித்தார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் வரும் 10ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. 4 பேர் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் 10ஆம் தேதிக்கு தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 வயது நபருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்து சிறார் நீதிமன்றம் சில தினங்களுக்கு முன் தீர்ப்பு வழங்கியது. மும்பையில் பெண் பத்திரிகையாளர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அதே சக்தி மில் வளாகத்தில் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தற்போது தெரியவந்திருக்கிறது. பெண் பத்திரிகையாளரை வன்கொடுமை செய்த கும்பலை சேர்ந்தவர்கள் மீது 19 வயதான பெண் ஒருவர் புகார் கொடுத்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு குறித்த ஆவணங்கள் காணாமல் போனது குறித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கமளித்தார். அப்போது ஆவணங்களை கண்டுபிடிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். இதை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற பணிகள் முடங்கின. லோகாயுக்தா நியமனம் தொடர்பாக குஜராத் அரசு அனுப்பிய மசோதாவை ஆளுநர் கமலா பெனிவால் திருப்பி அனுப்பியுள்ளார். முதலமைச்சர் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவே லோகாயுக்தாவை நியமிக்கும் என்று கூறப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஆளுநர் சட்ட நடைமுறைகளை கேலிக்கூத்தாக்கும் வகையில் மசோதா இருப்பதாக விமர்சித்துள்ளார். எல்கே அத்வானி உள்ளிட்டோர் மீதான பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் முன்கூட்டியே விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. இது தொடர்பான சிபிஐ வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் டிசம்பர் மாதத்திற்கு பதிலாக அக்டோபர் முதல் வாரம் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தனர். முன்கூட்டியே விசாரணை நடத்த அத்வானி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை. சூரிய மின்தகடு மோசடி வழக்கில் விசாரணையை சந்திக்க தயார் என்று கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தாமும் தமது அலுவலகமும் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்று கூறிய அவர் எக்காரணம் கொண்டும் பதவி விலகப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
பாலியல் வன்கொடுமை புகாரில் கைது செய்யப்பட்ட சாமியார் அசாராமுக்கு இன்று ஜாமீன் வழங்க ஜோத்பூர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சாமியார் தரப்பில் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள சாமியார் அசாராம் ஜோத்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆந்திர மாநிலத்தை பிரிக்கும் போது ஹைதராபாத்தை யூனியன் பிரதேசமாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆந்திராவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை சமாதானப்படுத்தவே இந்த நடவடிக்கை என்று கூறப்படுகிறது. சீமாந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களின் பொதுவான தலைநகரமாக மட்டும் ஹைதராபாத் செயல்படும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ஷீலா தீட்சித் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற அவர்கள் அரசு பணத்தை தவறாக பயன்படுத்திய புகாரில் ஷீலா தீட்சித் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தனர். அரசு பதவியில் இல்லாத தனி நபர்களுக்கு பாதுகாப்பு என்கிற பெயரில் அதிக அளவு பணம் செலவு செய்யப்படுவதற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தொழிலதிபர்கள் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான நபர்களின் பாதுகாப்பிற்காக அரசு பணம் வீணடிக்கப்படுவதாக நீதிபதிகள் கவலை தெரிவித்தனர்.